சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு பொதுமுறையை பார்க்க போறோம். 22/10/1970. அதுக்கு முன்னாடி நேத்து பார்த்த முரளியில முக்கியமான விஷயம் அப்படின்னா, பொட்டு வைக்கிறத பத்தி சொன்னார். ஏன் பொட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். பாபா கிட்ட நம்ம என்னெல்லாம் சத்தியம் பண்ணோம், குறிப்பா நேர்மையா பாஸ் ஆவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணது சதா ஞாபகம் இருக்கணும், நிலையா இருக்கணும். அது என்ன நேர்மையா பாஸ் ஆகுறது, மதிப்போட பாஸ் ஆகுறது அப்படின்னா, எண்ணத்தினால கூட நீங்க தண்டனை அடையக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது, அதுல இருந்தும் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? தனக்குத்தானே டார்ச்சர் பண்ணிக்கிறது மனசளவுல, அது கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சத்தியம் பண்ண தயாரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. மாயாவுக்கு பிரியமானவர்களா இருக்கக்கூடாது, பாபாவுக்கு தான் பிரியமானவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. அது 17/10/1970 முரளி. திருஷ்டினால சிருஷ்டியை மாத்துறத பத்தி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு 22/10/1970 முரளி. தலைப்பே முழுமை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சின்ன கரை கூட இருக்காது ஆத்மால அப்படின்னு தலைப்பே பயங்கரமா இருக்குது. சோ அதை படிங்க சிஸ்டர். முழுமையின் அடையாளம் குறையில்லாத நிலை. மாஸ்டர் அனைத்தையும் தெரிந்தவர் ஆகியிருக்கிறீர்களா? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகியிருக்கிறீர்களா? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆனதினால் அனைத்து ஞானத்தையும் தெரிந்து கொண்டு விட்டீர்களா? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக, மாஸ்டர் அனைத்தையும் தெரிந்தவராக ஆகிவிட்டீர்களா? அல்லது ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? ஞானம் நிறைந்தவராக ஆகிவிட்டீர்களா? அல்லது நிறைந்தவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? ஞானம் நிறைந்தவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? எதுவரை சாக்கார ரூபத்தில் கடைசி நிலையை பார்த்தீர்களோ அதுவரை ஞானம் நிறைந்தவராக, அனைத்தையும் தெரிந்தவராக ஆகிவிட்டீர்களா? சாகார தந்தைக்கு சமமாக ஆவதில் வித்தியாசம் இருக்கிறது. எனவே முழுமை என்று நீங்கள் கூறுவதில்லை. எவ்வளவு முழுமையாக வேண்டும் என்பதன் உதாரணம் தெளிவாக இருக்கிறது தான் இல்லையா? அதிகமாக மாஸ்டர் படைப்பவரின் போதையில் இருக்கிறீர்களா அல்லது படைப்பின் போதையிலா? எந்த போதையில் அதிக நேரம் இருக்கிறீர்கள்? இன்று இந்த கேள்வியை ஏன் கேட்டோம்? இன்று அனைத்து ரத்தினங்களையும் பார்த்து இவர்கள் எவ்வளவு குறையில்லாதவர்களாக, அதாவது முழுமையானவர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்பதை பகுத்தறிந்து கொண்டிருந்தோம். ஒருவேளை முழுமை இல்லை என்றால் தோல்வி என்பதாகும். அப்படி இன்று முழுமை மற்றும் தோல்வியின் அளவுகளை பார்த்து கொண்டிருந்தோம். எனவேதான் முழுமையாக ஆகியிருக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டோம். எப்படி தந்தையின் மகிமையை அனைத்து விஷயங்களிலும் முழுமையாக இருக்கிறார் என்று இருக்கிறது இல்லையா? எனவே குழந்தைகளுக்கும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகவேதான் வேண்டும். ஞானத்தில் மட்டுமின்றி மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆக வேண்டும். எனவேதான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகியிருக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டோம். மாஸ்டராக இருக்கிறீர்கள் தான் இல்லையா? மாஸ்டர் ஞானம் நிறைந்ததிலும் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? ஒருவேளை உங்களுடைய 2 கணக்கு இருக்கிறது என்றால் பாப்தாதாவிற்கும் 2 ரகசியம் இருக்கிறது. இன்று ஒவ்வொருவரிலும் 3 விஷயங்களை முக்கியமான ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்தோம். இன்று என்ன பார்த்தோம் என்று அமிர்த வேளையின் நடவடிக்கைகளை கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்று பாப்தாதா ஒவ்வொரு ரத்தினத்திலும் 3 விஷயங்களை பார்த்தார். அவை யாவை? இதை கேட்பதினாலும் ஒரு ட்ரில் பயிற்சி செய்விக்கிறார். இன்று 3 விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தோம். ஒன்றோ ஒவ்வொருவரின் லைட், ஒளி, லேசான நிலை. 2வது மைட், சக்தி. மற்றும் 3வது ரைட் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று சரியானதை கூறுவது, 2வது அதிகாரத்தை கூறுவது. அதிகாரியாகவும் எவ்வளவு பேர் ஆகியிருக்கிறார்கள் மற்றும் கூடவே சரியான ரூபத்தில் எவ்வளவு ஆகியிருக்கிறார்கள்? அப்படி லைட், மைட் மற்றும் ரைட் இந்த 3 விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்தோம். ரிசல்ட்டாக முடிவாக என்ன கிடைத்தது என்பதையும் கூறுகிறோம்.
இப்பொழுது சொல்றீங்களா பிரதர்? சரி. பாபா வந்து எல்லாம் அறிந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். எல்லாம் அறிந்தவருடைய குழந்தை ஆகியிருக்கிறீங்களா? மாஸ்டர் அனைத்தும் அறிந்தவர்கள். ஏன்னா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர ஆனதுனால எல்லா ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா அதுக்கு பேர் தான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அல்லது இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணுமா? இன்னை வரைக்கும் தெரிஞ்சுக்காம தான் இருக்கிறீங்களா ஞானத்தை? ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீங்களா அல்லது பேரானந்தம் நிறைந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அதுவும் ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஆகி விட்டீர்களான்னு கேட்கிறேன். ஏன்னா ஞானம் நிறைந்தவரா ஆனாலே பேரானந்தம் நிறைந்தவரா ஆகிடும். அததான் இப்ப சமீபமா முரளியில சொல்றார். உங்களுடைய முகமே ஜொலிக்கும்ன்றார். பாபா நினைவிலையும் ஞானத்திலும் நிரம்பி இருந்தா அந்த கண்கள் ஜொலிக்கும், முகமே ஜொலிக்கும்ன்றார். அப்ப அந்த பேரானந்தம் நிரம்பியவராக ஆகி இருப்போம். ஞானம் நிரம்பியவராக ஞான ஸ்வரூபமா ஆகி இருந்தா. அப்ப வந்து ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு யாரோ சொல்லி இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, சாக்காரத்தின் கடைசி நிலை பார்த்தீங்க இல்லையா? பிரம்ம பாபாவுடைய கடைசி நிலை வரையும் பார்த்திருக்கிறீங்க. அது வரைக்கும் ஞானம் நிறைந்தவர ஆகிட்டீங்களா? சாக்காரத்துல இருக்கிற வரைக்கும் பாபா என்ன சொன்னாரோ அல்லது என்னென்னலாம் பார்த்தீங்களோ அதை பற்றி ஃபுல் ஞானம் தெரியும் தானே? ஏன்னா சாக்கார தந்தைக்கு சமமா ஆகிறதுல வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவர் முன்னாடியே முழுமையாகி வந்துட்டார். அதனால வந்து முழுமையானவர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் இருக்குது. எந்த அளவுக்கு முழுமையாகணும்ன்ற உதாரணம் தெளிவா இருக்கு இல்லையா? ஒரு பலூனுக்கு ஃபுல்லா காத்து அடிச்சாச்சு. மேக்சிமம் சைஸ் இவ்வளவுதான் வரும், இதுக்கு மேல வராது. அந்த மாதிரி பாபா எந்த அளவுக்கு முழுமையாகணும், முழுமையான நிலாவா ஆகிட்டாரு பிரம்ம பாபா. அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இல்லையா? கெமிஸ்ட்ரியில எல்லாம் சொல்லுவாங்களே இது ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நாம ஆகணும். அவர் முன்னுதாரணமா ஆயிட்டாரு. இப்ப பாபா கேக்குறாரு, இப்ப உங்களை மாஸ்டர் படைப்பவர்ன்ற போதையில அதிகமா இருக்கிறீங்களா அல்லது படைப்புன்னு தான் இருக்கிறீங்களா? ஏன்னா ஆட்டுவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, அது வந்து படைப்புன்னு நினைக்கிறோம்னு அர்த்தம். யாரோ நம்மள ஆட்டு விக்கிறாங்க. படைப்பவர் அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா? இப்ப மாஸ்டர் படைப்பவர்னா என் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்குது இல்லையா? நேற்று சொல்லியிருந்தாருல, ஆதாரமூர்த்தி நீங்கன்னாரு இல்லையா? உலகத்துக்கே ஆதாரமூர்த்தின்னு பிரம்மா பாபா புரிஞ்சுக்கிறார். அப்ப தன்னை சாதாரணமா புரிஞ்சுக்கல. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும். நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் பாதிக்கும். அப்ப அதுதான் படைப்பவர்ன்ற போதை. ஏனோ தானான்னு பேசுனா படைப்பு, சாதாரண படைப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த போதையில அதிகமா இருக்கிறீங்க? படைப்புன்ற போதை இன்னொரு படைப்பின் போதையில மூழ்கி கிடக்கும். ஆனா படைப்பவர் படைப்புல இருந்து விலகி இருப்பார். இது கீதையிலே இருக்கும். சுகதுக்கத்தை நான் தான் படைத்தேன், ஆனா அதுல இருந்து விலகி இருக்கிறேன்ட்டு இருக்கும். அப்ப அந்த விலகி இருக்கிறது தான் படைப்பவர்ன்ற போதை. ஏன் இந்த கேள்விய வந்து பாபா கேட்கிறாரு? ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் பாபா ரத்தினமா பாக்குறார். ஆனா அந்த ரத்தினங்கள் கரையற்றவர்களாக முழுமையாக எவ்வளவு ஆகி இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். இல்ல குறையற்றவர்னும் சொல்லலாம், கரையற்றவர்னும் சொல்லலாம். இங்க ரெண்டே விஷயம்தான் இல்லையா? இப்ப ஃபாரினுக்கு இந்த துணி எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல வேற எது எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருந்தாலே அது ரிஜெக்டட். அந்த ரிஜெக்ட் ஆனது தான் இங்க விற்பாங்க.
அதுவே இங்க ரேட் அதிகமா இருக்கும். ரிஜெக்ட் ஆனதுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது அங்க போயிடும். அந்த மாதிரி இங்க 2 விஷயம் தான் இருக்கு. முழுமை ஆனீங்களா, ரிஜெக்ட் ஆயிட்டீங்களா. அங்க பெர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. ஒண்ணு முழுமை, அடுத்தது தோல்வி, ஃபெயிலியர். எப்படி பாருங்க. அதனால இந்த 2 ரேகையை தான் பாக்குறாரு. முழுமையா ஆகி இருக்கிறீங்களா இல்லது தோல்வி ரேகையா. அதனாலதான் பாபா முழுமையா இருக்கிறீங்களா, ஞானம் நிரம்பியவரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் திரும்ப திரும்ப கேட்டாருன்னா அதான். என்ன பாபா கேட்டதே கேட்டுட்டு இருக்கிறாருன்னா இதுதான் காரணம். நிரம்பிடுச்சா, குடம் நிரம்பிடுச்சா இல்ல நிரம்பிக்கிட்டே இருக்குதா அப்படி கேட்கிறாரு. சோ பாபாவுடைய மகிமை என்ன? எல்லா விஷயத்திலும் முழுமையா இருக்கிற இல்லையா. ஞான கடல், அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், எப்பவுமே. அதான் அவருடைய மகிமை. சதாகாலம், சதாசிவம்னு சொல்றோம். நாம இப்ப நிரம்புறோம், அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். பட் இப்ப அவருக்கு சமமா நிரம்பி இருக்கிறீங்களா? ஏன்னா இப்ப நேரடியா அவருடைய குழந்தை ஆகிட்டீங்க. ஞானம் நிரம்பி அவருடைய குழந்தை ஆகிட்டீங்கன்னா நீங்களும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியே தீரணும். அதுக்குதான் குழந்தை ஆகி இருக்கிறீங்க. அதனாலதான் கேட்கிறார், ஞானம் உடையவர்களா ஆகிட்டீங்களா. சோ மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகணும் இல்லையா. அப்படியே அவரை பிரதிபலிக்கணும். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி அவரோட குழந்தை அவரை மாதிரியே இருக்கணும். மாஸ்டரா இருக்கிறீங்க தானே, அவரோட குழந்தையா இருக்கிறீங்க தானே. அப்படி இருந்தா என்ன ஆகும்னா, இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, அந்த கேள்வியே வராது மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களிடத்தில். நாம தான் கடவுள்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ற, உனக்கு கருணையே இல்லையா, நீ என்ன சைக்கோவா அப்படி எல்லாம் புலம்புறமே தவிர கடவுள் யாருக்கும் புலம்பல. ஏன்னா அவரு ஏன்ற கேள்வியே கிடையாது. அவருக்கு தெரியும் இதெல்லாம் இப்படிதான்ட்டு. அப்படி நாமளும் இருந்தாதான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர். இப்ப ஏன் என்னன்ற கேள்வியே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறீங்களான்னு அர்த்தம். ஞானம் நிரம்பியவர்னா வெறும் முரளி மட்டும் படிச்சுட்டன்ற அர்த்தம் கிடையாது. அது தாரணையாகி ஞான சொரூபமா பாபாக்கு ஈக்குவலா இருக்கிறீங்களா. சோ ஒருவேளை உங்ககிட்ட 2 கணக்கு இருந்துச்சுன்னா பாப்தாதா கிட்டயும் 2 ரகசியம் இருக்கும். சோ குறிப்பா 3 விஷயங்களை பாக்குறேன். அமிர்த வேலையில என்ன பார்த்தாருன்றத சொல்றாரு. ஒவ்வொரு ரத்தினத்துக்கிட்டையும் 3 விஷயத்தை பார்க்கிறார். ஒண்ணு, ஒவ்வொருத்தருடைய ஒளி எவ்வளவு இருக்குது, இல்ல லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ்னாங்களே அந்த ஒளி எவ்வளவு தூரத்துக்கு போகுது, அந்த சக்தி. அதே மாதிரி சக்தி எந்த அளவுக்கு இல்லையா, அதாவது எந்த அளவுக்கு ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறாங்க, அதான் லைட் பாக்குற. அந்த ஆத்மா எந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்குது, அது மைட்டு. 3வது ரைட் இல்லையா, உரிமைக்குரியவர்களாக, பாபாவுடைய ஆஸ்திக்கு உரிமைக்குரியவர்களாக எவ்வளவு இருக்கிறாங்க. ஏன்னா ரைட்டுக்கு இங்கிலீஷ்ல 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, எந்த அளவுக்கு சரியா இருக்கிறாங்க அல்லது உண்மையா இருக்கிறாங்க. இன்னொன்னு, எந்த அளவுக்கு சரியா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகாரத்திற்குரியவர்களாகவும் இருப்பாங்க, உரிமையாளர்களாகவும் இருப்பாங்க. ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. சோ எந்த அளவுக்கு உண்மையான ரூபத்துல இருக்கிறீங்க அப்படின்னும் பாக்குறேன் இல்லையா. ஆத்ம ரூபத்துலதான் இருக்கிறீங்களா. அப்ப இந்த 3மே ரூபம் தான். லைட்டு, மைட்டு, ரைட்டு. எப்படி ஈஸியாக்கி கொடுக்குறாரு பாருங்க இங்கிலீஷ்ல சொல்லி இல்லையா. அது டக்குன்னு ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அது அந்த வேர்டை யூஸ் பண்றாரு. லைட்டு, மைட்டு, ரைட்டு, இந்த 3 விஷயங்களை பாக்குறாரு. நான் லைட்டா இருக்கிறேன்னா, மைட்டா இருக்கிறேன்னா, ஆல்மைட்டி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க கடவுள் இல்லையா, சர்வசக்திவான். சோ மைட்டா இருக்கிறேன்னா, ரைட்டா இருக்கிறேன்னா, ஒரு ரஜினி படத்துல கூட சார் பேரு மிஸ்டர் ரைட்டுன்னு ஒரு பாட்டே வரும். சோ அப்ப அவர்னால எப்பவும் ரைட், பர்ஃபெக்ட் அப்படி இருக்கிறேன்னா, உரிமை உள்ளவரா இருக்கிறேன்னா,
அதை தான் பாபா பார்க்கிறார். ஸோ என்ன ரிசல்ட் பார்க்கிறாரு அப்படிங்கிறத தான் சொல்றாரு. குழந்தைங்க வந்து அதிகமா சேவை செய்யறீங்க. ஸோ அந்த ரிசல்ட்டையும் பார்க்கிறார்.